லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கரை எரிஞ்சிருக்குதுங்க கொடைக்கானல்ல. ஏங்க அங்க பாருங்க அந்த மலையே காலிங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து அவர் இங்கிருந்து தண்ணி எடுத்து கீழே ஆறு இருக்குது. இங்கிருந்து போனோம் அப்படின்னா 5 கிலோமீட்டரு, செம்மறியாட்டு பண்ணைக்கு 6 கிலோமீட்டரு. இங்க பாருங்க நமக்கு லெஃப்ட் சைடு. ஐயோ 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 சே மாப்பிள்ள அதை போய் அணைச்சிடலாமாடா? அவங்கள போக முடியுமாடா? காடுத்தில் எவ்வளோ நாள் எரியுது? 1 மாதம் எரியுது. சூப்பராக இருக்குது உள்ள. இது என்னது இது? நல்ல ஜம்முனி. இப்போ சாப்பிட்ற மாதிரி கொடுங்கக்கா. கொடுத்துருங்க. முயல் ரத்தம் இருக்குல்லங்க, அதுலேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரெடி பண்ணுவாங்க. உள்ள படுத்துருக்குதுங்க. சரி ரைட்டு மாப்பிள்ளை, இதை பார்க்கறதுக்கு எத்தனை கூட்டம்? இது ரிசர்ச் சென்டர். இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்மல்ல. இப்போ 10 பீஸுக்கு வந்து 5 பீஸ் போட்டால் போதும். 364 மருத்துவம். அதே மாதிரி கொஞ்சம் காட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கேன். ரொம்பவே இது முழுசால ஒரு ஆள் சாப்பிட முடியாது, எரிஞ்சு போயிடுச்சு. அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த கட்ட கொடைக்கானல் பிளாக் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ போய் அருவியில் போய் குளிக்கிறது. ஓகேங்களா? அருவியில் போய் குளிக்க போகிறோம். இது வந்து எத்தனாவது, 3வது பாட்டா 2வது பாட்டான்னு தெரில. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கூக்கல் ஃபால்ஸ் போகலாமா இல்லை ஏதோ ஒரு ஃபால்ஸ் போய் குளிக்கணுங்க. காலேருந்து நான் குளிக்கல நான். வாங்க போகலாம், தேடி போகலாம். சுதா வந்துட்டு இருக்கிறான், கௌதம் போய்கிட்டு இருக்கிறான், சிந்து மாடு. ஸ்மெல் நல்லா இருக்குது, நல்லா வாசமாக இருக்குதுங்க இந்த இடம். தைல வாசம். ஆமாண்டோ, இவ்வளோ பச்சை பசங்க குழுக்குள்ளே இருக்குன்னா நான் காட்டி தூக்கி போட்டு நொறுக்கி தண்ணி காட்டிட்டு இருக்குது. மணவூர் தாண்டிட்டோம்னா அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதான் ஓகேங்க, இப்படி தான் இருக்குது. போயிட்டு ஃபால்ஸ் போயிட்டு மீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக கூக்கால் ஃபால்ஸ் வந்து ஓப்பன் இருக்குமான்னு தெரியல. நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் வச்சு பண்ணி எல்லாம் பாருங்களா, காட்டு தீ தான். இதெல்லாம் எரிஞ்சுதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி இங்கே பாருங்க, எத்தனை முடி அழிஞ்சிருக்கோம். ஐயோ சாமி, ஏதோ அந்த மரம் தேயில மரம் ஹைட்டாக இருக்காட்டி தப்பிச்சிருக்கடே. மற்ற எல்லாம் அழிஞ்சிருச்சுடா. இந்த ரோட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. ஏதாவது மரங்க உருண்டுன்னா அவ்வளோதான். பாருங்க எல்லாமே எரிஞ்சிருச்சு மக்கள். தெரியுதா? கொடைக்கானலே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. காட்டுத்தீயின் கோரதாண்டவம்னே சொல்லலாம். இங்கே பாருங்களா, இதெல்லாம் சவுக்கு மரம். எல்லாம் ஃபுல்லாக விளைஞ்சி முத்தி போச்சுங்க மரம். எத்தனாயிரம் வருஷமாக இருக்குதா தெரில, எத்தனை 100 வருஷமாக இருக்கா தெரில எப்பா. ஆனால் இந்த பக்கம் பூரா பயங்கரமான காட்டுத்தீ. பார்த்தியாடா மாப்பிள்ள? இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சத்தியமாக மழை வந்தால் தாங்க கொடைக்கானலை காப்பாற்ற முடியும், வேறு எந்த மண்ணனாலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் அணைக்கிறனா எங்கேயும் போய் அணைக்கிறது? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் அப்படியே எல்லாம் காஞ்சே வச்சுருடே. இங்கே பாரு, ஐயோ மாப்பிள்ள எல்லாமே காட்டுத்தீங்க. எப்பா எல்லாம் ஃபுல்லா புகை, காட்டுத்தீ புகை தான். இங்க பாரு, கீழெல்லாம் எரிஞ்சு போச்சுடா மாப்பிள்ள. எப்படி இருக்கும்? மக்கள் பச்சை பசலேன்னு இருக்க வேண்டிய இடம். அங்க பாருங்க, காட்டு தீயில எரிஞ்சு கொடைக்கானல் ஒரு இடம் மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்க, அங்க எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, புகைய போயிட்டு இருக்கா. எப்பா இங்க பாடுறா மாப்பிள்ளடி, நம்மளால குளிர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளவு குளிர். சத்தியமா மழை வரலைன்னா கொடைக்கானலே காலிங்க. இதெல்லாம் இப்படித்தான் நீ தான் போதோ தெரியல. இந்த வாரம் எப்படி இருக்கு தனியா தீ பிடிக்க முடியாது. பாருங்க மக்கள், காட்டுத்தீனால பாவம் எல்லாம் போச்சுங்க. சத்தியமா மக்கள், நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்கிருந்து பார்த்தா கொஞ்சம் மாதிரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கரை எரிஞ்சிருக்குதுங்க கொடைக்கானல்ல. ஒரு 10,000 30,000 சொல்லலாம். ஏன்னா அங்கங்க கிழக்க மேற்க வடக்க தெற்க எங்கே பார்த்தாலும் காட்டுத்தீ தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் பார்க்கும்போது. இருக்குது அந்த புகை அப்படியே மூஞ்சில் ஏறுது. ஏங்க அங்க பாருங்க, அந்த மலையே காலிங்க. ஏன்னா மாப்பிள்ள, ஐயோ அதெல்லாம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சுடா. எப்பா, ஒரு மலையே காலி மக்கள். இங்க பாரு,
ஏய் மாப்பிள, நான் கொல்லிமலையை விட இங்க பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்குது. நம்மளுக்கு தாண்டா தெரியல. நியூஸ் சேனல்ஸ் பெருசா அதெல்லாம் காட்டல. மேலெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. புகை மூட்டமா இருக்கு. ஷோ கடவுளே முருகா. ஏய் மாப்பிள 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 இந்த பாருடி. எங்க போயிருக்கான் இப்போ பாருங்க மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமான மரம். எல்லாம் மரம் செத்து இறந்து எல்லாம் கீழே கிடக்கு. இது இடமே சுவாசிக்க முடியலைங்க. எங்கடா அங்க பாருங்க. என்னடா இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? எங்க பாருங்க, அநியாயத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கொல்லிமலை இந்த கொடைக்கானல எல்லாம் போச்சுங்க. அங்க பாருங்க. ஐயோ 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 ஐயோ, அங்க மேல பாரு, அது எரிஞ்சிட்டு இருக்கு பாரு. ஏய் மாப்பிள பாருடி, ஏதோ அந்த ரோடு முன்னாடி ரோட்டை தாண்டிமே எரிஞ்சிருச்சு பாரு. ஐயோ இங்க பாருடி பாரு. ஆனா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. மோசமா எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள்ஸ் 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 ரொம்ப ரொம்ப அதுங்க. ஐயோ எல்லாமே போச்சு. எல்லாம் காட்டுட்டு கரையாயிருச்சு. இந்த மானம் பேஞ்சா மழை பேஞ்சா என்னங்க சார்? அந்த மலையே காலி ஆயிடுச்சு பாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. உள்ள போமாப்ல எப்பா, அங்க பாருங்க புகையை பாருங்க. கடவுளே கடவுளே, எத்தனாயிரம் ஜீவராசிகள் இறந்துருக்கோம். போமாப்ல நம்ம வர்றப்பனே இதை பார்க்கணும். எல்லாம் போச்சு. இந்த ஏரியால காட்டு மாடு, புலி எல்லாமே இருக்கு. இந்த ஏரியாலாம் ஏனாவாப்ல எல்லாமே இருக்கு. இந்த ஏரியால எல்லாமே இருக்கு. சிங்க தவிர எல்லாமே இங்க பாருங்க. எல்லாம் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட மலைப்பாம்பு எல்லாம் இறந்துருக்கு. நிறைய இறந்துருக்கு மாப்பிள. இதுல அதுல குரங்கெல்லாம் பாவம் என்னடா பாவம் பண்ணிச்சுங்க. வாரடி சரி, இதுக்கெல்லாம் தீனிக்கு எங்க போகும், தண்ணிக்கு எங்க போகும்? எத்தனையோ கோடி எதுக்கும் செலவு பண்றாங்க. இதையெல்லாம் அணைக்கிறதுக்கு கூட செலவு பண்ணிருக்கலாம். பாருங்க மக்கள், ஃபயர் சர்வீஸ் வந்து அவர் இங்கிருந்து தண்ணி எடுத்து, கீழே ஆறு இருக்குது, தண்ணி எடுத்து ஃபுல்லாக அணைப்பாங்களாட்டு இருக்கு. மக்கள் ஃபைனலி ட்ராவல் பண்ணி இங்கே பாருங்க, கூக்கல் ஏரி இங்கேருந்து போனோம் அப்படின்னா 5 கிலோமீட்ரு, செம்மறியாட்டு பண்ணைக்கு 6 கிலோமீட்ரு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் தானுங்க. இதாக பாருங்க செம்மறியாட்டு பண்ணை. எப்பா ஃபுல்லாக எல்லாம் ஃபயர் சர்வீஸாக அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்களாட்டு இருக்கு. போக முடியாது. கூக்கல் போக முடியாதா? கூக்கல் போகலனா கூட பரவாயில்லைங்க. இதை பார்த்தா பாவமாக இருக்குதுங்க. சே, கூக்கல் போகலான்னு சொல்லிட்டு வந்தான். கூக்கலும் போக முடியாது, ஏக்கலும் போக முடியாது. எல்லாம் கூக்கல் போகிற வழியில் அவ்வளோ அழகாக எல்லாம் போச்சு. இங்கே பாருங்க, அங்கிருந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 6-7 கிலோமீட்டர் விட்டால் எங்கே பார்த்தாலும் எரிஞ்சுங்க இருக்குது. இந்த பக்கம் எரியாத பிளேஸே இல்லை. இந்த பக்கம் அப்படி இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக புகை சுவாசிக்க முடியல மக்கள். சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எல்லாம் போச்சுங்க. எல்லாம் கூடுதலான இது பண்ணிக்கலாம். க்ளவுட் சீடிங் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கு கேட்டால் அதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்தால் க்ளவுட் சீடிங் பண்ணால் மழை வந்துடுறாங்களே, அந்த மாதிரி கொடைக்கானல் பண்ணிட்டா கூட மழை வந்துருக்குமே என்னமோ தெரியல. இல்லை ஹெலிகாப்டர் பாருல எல்லாம் இல்லை இல்லை. பாருங்க நம்ம லெஃப்ட் சைடு இதெல்லாம் எவ்வளோ பச்சை பசையாக இருக்க வேண்டிய இடம். பயங்கரமா இருக்குங்கிறல்ல, வெயிலே தெரியாது. அதான் வெயிலே தெரியாதாம்மா. இங்கெல்லாம் இங்கே பாருங்க, காட்டிட்டு எப்படி போட்டு தண்ணி காட்டிட்டு இருக்குதுங்க. எல்லாம் போச்சாப்ல மன்னவனும் ஏறி ரைட்டில் வரதாம்மா. எங்கே போய் போகிறது? இது செம்மரேட் பண்ணியாடா இது. ஓ, அது எத்தனை செம்மறியாடு இருக்கா? அது கணக்கு என்ன கவர் இங்கேயே எரிஞ்சிருக்குதுங்க. எரியாத பிளேஸே இல்லைங்க மக்கள்ஸ். பாருங்க. ஐயோ 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 சே,
மாப்பிள்ள அதை போய் அடைச்சிடலாமாடா உள்ள போக முடியுமாடா டேய் அடைக்கலாம் கிடையாது அந்த தண்ணி இருக்காடா அப்புறம் தண்ணி இருக்காடா கீழே ஃபுல்லாக நெருப்பா போக முடியாதா சே கண்ணுக்கு தெரிஞ்சு விட்டு போகிறோமேடா தண்ணி இல்லை சே இதில் கம்மி வாட்டங்களை பிடிச்சிருந்தா கூட நினச்சிருக்கலாம் டேடி கீழே ஃபுல்லாக நெருப்பு. சரி போ என்ன பண்ணுறது அங்கே ஓயே வம்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது மக்களே. அப்பா இது பாருங்க இது ஏதாவது மாப்பிள்ள இது என்ன வரையடியா இந்த செம்பரியாட்டு பண்ண ஏதோ இங்கே தான் இருக்குதாமாங்க. இங்கே பாருங்க மக்கள் அதெல்லாம் வந்து பெரிய காட்டுத்தீ அந்த புகையில தெரியலங்க அதெல்லாம் அதே மாதிரி அங்கங்கே காட்டுத்தீ தான். அடுத்து பாருங்க சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தால் டோனட்டாமா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இனிக்குமாம்மா. பிரதீப்டியா டோனட்டா ஆ டோனட்டு ஆ பிரெட் ஆம்லேட்டா எவ்வளோக்கா 60 ரூபாயா டோனட்டுங்க டோனட்டு என்னமோ எங்கே பார்த்தாலும் எரியுதுங்க காட்டுத்தீ கஷ்டமாக இருக்கு. அந்த காட்டுத்தீ எவ்வளோ நாளுக்கு எரியுது காட்டுத்தீ எவ்வளோ நாள் எரியுது 1 மாதம் எரியுது 1 மாதம் எரியுதாம்மா. சரி போங்க என்ன பண்ணுறது அவங்க போய் அணைக்கலாம்னாலும் அதுக்குள்ள வாங்கம்மா கூட நினச்சேங்க வரும்போது தண்ணி மோது ஊற்றலாமான்னு தண்ணி இல்லை எங்க கிட்ட. ஆனால் நல்லா இருக்கு சுதார் சொல்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி இளமடா செம்மையாக இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக எல்லாம் புகை தான் இதெல்லாம் எல்லாம் புகை தான் மக்கள் மேகமெல்லாம் இல்லை எல்லாம் புகை தான். இங்கே வெயில் பயங்கரமாக அடிக்குது இப்போ லிஸ்ட்டு நம்ம உள்ளே போய் காட்டுறக்கல் தண்ணி இல்லைங்க தண்ணி இருந்து ஊற்றலானாலுமே எல்லாம் ஃபுல்லாக கீழே நெருப்பு உள்ளவா நம்ம கால் கையில் சுட்டு போடுவோம். மழை நினைச்சா மட்டும் தான் மக்கள் கொடைக்கானலை காப்பாற்ற முடியும் வேற வழியே இல்லை. இல்லை ப்ரோ மழை வந்தால் காப்பாற்றிடும் ப்ரோ போட்டு அடிக்கணும். ஆக்சுவலாக அங்கே கீழே செம்பிளியாட்டு பண்ணையாமா மன்னவனூர் செம்பிளியாட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அது ஷூட்டிங் ஸ்பாட் செம்பிளியாட்டு பண்ணையாமா நம்ம அங்கே போகலாங்க பார்க்கலாம் போகலாமா. ம் ஓகே மக்கள் வரது குறையறது இல்லை ஏங்கா மக்கள் வந்து பூக்கள் தான் போக முடியலையே உடமாளிக்கிறாங்க மக்கள். பூக்கள் போகலாம் தான் ஆரம்பிச்சா. அடுத்து பாருங்க இங்கே இன்னும் இந்த மன்னவனூர் செம்பரியாட்டு பண்ணியிருக்கலங்க அது தெரியுது பாருங்களா கீழே செம்பரியாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குதாம்மா. எங்கடா மேய்து மேடம் கீழே மேய்தா இதாக பாருங்க அங்கே மேய்து பாரு அதே மாதிரி பக்கத்தில் எங்கேயும் மேய்து இதெல்லாம் பச்சை பசலேன்னு பயங்கரமாக இருக்கு மாமாங்க. என்னடா இப்படி கிடைக்காமல டோனட் நல்லா இருக்குது வாங்கி இன்னொன்று எடுத்து சாப்பிட்லாம். ஆக்சுவலாக வந்து இந்த காட்டுத்தீயை வந்து கவர்மெண்ட் குறை சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் அதெல்லாம் தவிர்க்க முடியும். மழையே பெய்யாமல் அவங்க எத்தனை நாள் நினச்சாலும் திருப்பி உருவாகிட்டே தான் இருக்கும். அதனால் மழை தான் மக்கள் இதுக்கு ஒரே தீர்வு. மழை பெஞ்சாதான் கொடைக்கானல காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கிழக்கு எரியுது மேக்கி எரியுது வடக்கி எரியுது தெற்கி எரியுது எங்கிட்டு பார்த்தாலும் காட்டுது எரியுது. புகை நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து பாதிக்கு பாதி புகை தான் காட்டுத்தீ புகை தான் சுவாசிக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கொடைக்கானலோட இடமே. காத்தாடிக்கு அச்சா பிடிக்கும் ஆக்சிஜன் பட காஃபி சூப்பராக இருக்குது உள்ள இது என்னது இது ஏலக்காய் வேற என்ன போட்டிருக்காங்க நல்லா இருக்குது. இஞ்சிங்களா இஞ்சி ஏலக்காய் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா. ஆனால் கொஞ்சம் காற்று கொண்டு அடிக்கிற இடத்துல இல்லாத இடமெல்லாம் கொஞ்சம் குழு இருக்கு. தீ இடமெல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. கிளாவர் சைட்லாம் பிடிச்சிருக்காங்க அங்கெல்லாம் இருக்காது. ஓகே மக்கள் அங்கதான் ஃபால்ஸ் இருக்கு மழை வேலையும் எல்லா பக்கம் பிடிச்சிரு மக்கள். அடுத்து பாருங்க நம்ம ஹரி வந்து ஆம்லேட் வாங்கியிருக்காப்புல ஆட்டை போட்டுடலாம். ஓகே ஹரி சாப்பிடுங்க என்ஜாய் வாங்க சாப்பிடலாம். என்னடா காட்டுத்தீ எரியுதுன்னு வீடியோ போட்டு இப்படி சாப்பிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன மக்கள் சொல்ல முடியும். நானும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வந்தேன். காட்டு தெரியுது அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது யாருனாலும் இது பண்ண முடியாதுங்க. மழை பெய்யணுங்க மழை பெஞ்சா மட்டும்தான். ஆக்சுவலாக க்ளவுட் ஷீடிங் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் க்ளவுட் ஷீடிங் பண்ணலாமல்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க. துபாயெல்லாம் வந்து அதிகமாக
ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளவுட் ஷீடிங் பண்ணி கொஞ்சம் கூல் படுத்துறாங்க. அது மாதிரி பண்ணலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஹரி சொல்கிறாரு ஹில் ஸ்டேஷனில் வந்து அப்படி க்ளவுட் ஷீடிங் பண்ணோம் அப்படின்னா அந்த இயற்கை காலநிலை சூழ்நிலை வந்து பாதிக்குமாமா, மறுபடியும் மழை வர காலத்துக்கு மழை வராது ப்ரோ அப்படிங்கிறாரு. தெரில என்னன்னு தெரில, ஹெலிகாப்டர்னால விட்டு போட்டு அணைக்கலாம் தெரில. சரி வாங்க, நம்மளுடைய ஆரங்கம் தான், நம்ம எதாவது ஆரங்கத்தை என்ன பண்ணுறது, இறைவன் நினச்சா எல்லாம் முடியும். விலங்குகளை இங்கே கொண்டு இறக்கி விட்டாங்களா? ஹில்ஸ் வந்து இங்கே டெவலப் ஆகணும்னு சொல்லி வேற வேற பக்கம் இருக்க இந்த புலி ஒரு 2 புலியா 3 புலியெல்லாம் மலைப்பாம்பு மக்கள் சாயா சொல்லுது. வேற பக்கம் இருந்தெல்லாம் வந்து மலைப்பாம்பு சிறுத்தை புலியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே வேணாலும் விட்டாங்களா, நம்ம கொடைக்கானல் விட்டாங்களாமா. அதுக்கெல்லாம் பாவம் என்ன பண்ணும் அப்படிங்குது ஆயா சொன்ன மாதிரி. என்ன சொல்றா அது எல்லாமே வந்து இந்த பூமாரில இருந்து இந்த போல் இந்த சைடுக்குள்ள தான் விட்டாங்க. ஏன் பாட்டி இந்த சைடுல விட்டாங்க. அது என்னது திக் ஃபாரஸ்ட். இது இந்த இடத்துல திக் ஃபாரஸ்ட். இந்த திக் ஃபாரஸ்ட் தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது இப்போ மெயினா. மக்கள்ஸ் அடுத்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மன்னவனூர் வந்தாச்சு. இங்கேருந்து ரைட்டில் வாங்க அப்படின்னா மன்னவனூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா செம்மறியாட்டு பண்ணை பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. செம்மறியாட்டு பண்ணை முயல் பண்ணையெல்லாம் இங்கே இருக்கும் போல். வாங்க போகலாம், எப்படித்தான் இருக்குன்னு பார்த்துருவோம். நம்மளால பாருங்க டிக்கெட் எடுத்துறானுங்க. மாப்பிள்ளை டிக்கெட் எடுத்துட்டியா? ஓகே, டிக்கெட் எடுத்துட்டானுங்க சுதாகர். எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்கிறேன். இங்கே வர டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே வராங்க. பரவாயில்லையே, ஆனால் தீ காட்டு தீ பாரு மச்சான், எல்லா பக்கம் எரியுது பாரு, அங்கேயும் எரியுது பாருங்க கீழே. வா கேரட்டு கேரட் இருக்கு ஒரு வரலாமா? வந்தாச்சுங்க. அப்படியே அவனுக்கு ரைட்டில் இது விட்டுறாதீங்கடா. எவ்வளோடா இது டிக்கெட் எவ்வளோ மாப்பிள்ள? ஒரு ஆளுக்கு நான் 20 ரூபாயா, 4 பேருக்கு 80 ரூபாயா? அப்படியே அப்பா சரி இதோட புருக்கு வரனால இது இதாக இருக்குது. ஷூட்டிங் ஏரியாவா? ட்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கே ஹார்ஸ் ரைடெலாம் இருக்க மாட்டேன் இருக்குது. சூப்பரு. அப்படியே எல்லோரும் கேமரா தூக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அங்கிட்டு போய் ஜாலியாக சுற்றிக்கிட்டு. ஆனால் என்ன சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ட் மாதிரி இருக்கிறலாம் வந்து காட்டு தீ எறியறதுனால புகை தாங்க. சரி ரைட்டு மாப்பிள்ள வண்டி ஏற்றிட்டு வாங்க, நம்ம அந்த கேரட்டை போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே கேரட் இருக்கல மக்கள்ஸ், அது பாருங்க தலையோடு இருக்குதுங்க. அப்பா காட்டுறேன் பாருங்களா, அதை பாருங்க இப்படி இருக்கிறத எடுத்து கழுவி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதில் இங்கே விளையாடுறதானாக்கா ஊட்டியாக்கா? கொடைக்கானல் தானா? இந்த பாருங்க மக்கள்ஸ், இங்கேயே விளையாடுறது தான் கொடைக்கானல் கேரட்டு. சூப்பர். பாருங்க இதான் கேரட்டுடைய செடி. பாருங்க போட்டு கழுவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நார் இருக்க மிளகா அந்த இது மஞ்சி மாதிரி இருக்கும், அதை வச்சு நீட்டாக கழுவி. எவ்வளோக்கா கேரட்டு? ஒரு கட்டுனா எத்தனை இருக்கும்? 6-7 இருக்குமா? ஓகே ஒரு கட்டில் 6-7 இருக்கும். அம்மாங்க 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த பாருங்க கட்டு இங்கே இருக்குது பாருங்க, சரிதா? கட்டு 50 ரூபா தானாக்கா? ஓ பரவாயில்லையே. ஃப்ரெஷ் கேரட் பாருங்க, எடுக்கலாமாக்கா? இங்கே பாருங்க மக்கள்ஸ், இத்தனை கேரட்டும் சேர்ந்து வந்து 50 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. அது நேச்சுரலாக இப்போ பிடிக்கிட்டு வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மங்க, வேறு லெவல். வரும்போது வாங்குவோம், இல்லை வாங்குவோமா, வாங்கி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஜம்முன்னு இப்போ சாப்பிட்ற மாதிரி கொடுங்கக்கா. கொடுத்துருங்க, இந்தாங்க. ரைட் மகால்ஸ், இங்கே பாருங்க கொடைக்கானல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேரட் வாங்கியிருக்கோம். வேறு லெவலு. அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இது சோளக்கருது இருக்குல்ல, சோளக்கருது. அதுக்கப்புறம் இந்த பீச் பழம்னு சொல்லுவாங்கள்ல, பீச் பழம்னு நினைக்கிறது. அது அங்கே இதில் இருக்கிறது தொங்குதில்ல, அதில் பீச் பழம். அதுக்கப்புறம் குடமிளகா இருக்குது. உள்ளே வந்து நிறையா பண்ணுறாங்க. சாப்பிட்ற ரைட் இருக்குல்ல, ஸ்நாக்ஸு, அது நிறையா சேல் பண்ணுறாங்க. இளநீ நிறையா இருக்குது. மாம்பழம் பாருங்கள், மாம்பழம். சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க ஃப்ரெஷ்ஷாக கேரட் வாங்கி சாப்பிட்றோம். மாம்பழம் கேரட் வாங்கிட்டேன். அடுத்து பாருங்க நம்மள ஒரு காஸ்டியூம் மாற்றிட்டேன் பாருங்க. சாப்பிடலாம். கேரட் வேணாம், ஒன்று வேணாம். ஏன்னா ஆட்டுலாம் இங்கே உள்ள ஆட்டு பண்ண இதுக்குள்ளே ஓன மாட்டேங்குது. பாருங்க மக்கள், ஃப்ரெஷ் கேரட்டு ஜப்புன்னு எவ்வளோ குழுக்குன்னு இருக்குது பார்த்தியா, ஜில்லுன்னு இருக்குது. கேரட் சாப்பிடுங்க. அதான் சத்து மக்கள் ஏதாவது போய் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம். இயற்கையான விளைஞ்ச நேச்சுரலான பொருள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்க வழிப்பறிங்க, மாடு வந்து எங்கிட்ட வழிப்பறி பண்ணுது. ஏன் தலையை கொடுத்துங்க, கீழே போடுறதா கையில் வச்சு கொடு.
என்னடா அவசரம்? முட்டி போட போகுது. அது கேரக்டரா? கேரட் டீடா, அது பொம்பளடா. குடுங்க ப்ரோ, ஒரு வண்டி வண்டி. கேரட்னா அப்படி யூஸ் பண்றீங்க? சரி விடு விடு, ஒன்று தானே. ப்ரோ வேஸ்ட் பண்ணாது ப்ரோ. இங்கே வா ப்ரோ, இந்த சுற்றி வா ப்ரோ. கேரட் சரி கொடுத்துரு ப்ரோ. வந்துரு ப்ரோ, வந்து வா ப்ரோ. போதும் ப்ரோ. பழிப்பறி வண்டியை போட்டிருப்பேன். அது வண்டி என்ன தெரியுமா? 50 ரூபா கேரட், அது 1 லட்ச ரூபா வண்டி. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, கேரட் கொடு. ஓகே மக்கள், வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஜல்தி தான் போகணும் மாமா. மாப்பிள இந்தா சரி போகலாம். நல்லா நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. நைஸ். என்னதான் வெயில் அடிச்சாலும் என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? இல்லை, என்னதான் வெயில் அடித்தாலும் அது ஜில்னஸ் இருக்குல்ல, அப்படியே இந்த இது போட்டிருக்கீங்க நீங்கள். ஆமாம் செட்டு. ஆமாம், இதை போட்டுமே நல்லா ஜில் ஜில்னு தான் இருக்குது. பரவாயில்ல. ஃபஸ்ட் ஒரு டைம் ரேபிட் பண்ணீங்க. சவுத் ரீஜினல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு இருக்கு. வாங்க போகலாம் மக்கள்ஸ், வாங்க லைவாக போய் பார்க்குற முயல் பண்ணையா. எப்பா பரவாயில்லைங்க, நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. நம்ம எந்த ஒரு பக்கம் இருந்து வருவோமா? வெள்ளை முயல் வாரு எப்படி படுத்துருக்கு பாரு. வாரு மாப்பிள்ள எத்தச்சோறு இருக்கு பாருடா, பெருசாக இருக்குது பாருங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, இங்கே வெள்ளை, இங்கே இந்த மாதிரி கருப்பு மசால் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, கருப்பு பழுப்பு அப்படின்னு இருக்கு. இதாக இருக்குது பாருங்க. கோ 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 கோ. நைஸ். இங்கே பாரு எப்படி சாப்பிட்ருக்கு பாரு. சாப்பிடுது பாருங்க மக்களே. ஜூம் பண்ணால் தெரிய மாட்டேங்குது, இடங்களை பார்த்தா தான் தெரியுது. அந்த கம்பி இதாகுதுங்க, மறைக்குதுங்க. படுத்துருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இங்கே பாருங்க மக்கள், எங்கே பாருடா குட்டி போடுறான், அழகழகாக இருக்குது. எது சும்மா மாப்பிள, அது இழப்புடா வெயிலுக்கு. வெயிலுக்கு இழப்பு வாங்குது பாருங்க மக்களே. அது ஜூம் பண்ணால் இதாகுதுடா, உடையுதுடா. கம்பி உனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. கம்பி ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ தெரியுது பாருங்க, தெரியுதுங்களா? எப்படி தலையாட்டிட்டு எப்படி படுத்துருக்குது பாருங்க. ஓகேங்க, அது ஃபுல்லாக முயல் தானுங்க மக்கள். இந்த இங்கே உள்ள முயல் தான் பாருங்க. வெள்ளை விலையன்னு சூப்பராக இருக்குது. இல்லை அங்கங்கே படுத்துருக்குது. ஏங்க அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நீலகிரி தையில் முயல் ரத்த எண்ணெய் இருக்குல்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதுனா, அது முயல் ரத்த எண்ணெய் இதானா? எவ்வளோ இது? 300. இது எத்தனை எம்எல்? 100 ml 300 rupeesங்க. முயல் ரத்தம் இருக்குல்லங்க, அதிலிருந்து எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரெடி பண்ணுவாங்க. இல்லை பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? உடலை குளிர்வித்து முடிவுரை பெருமளில் தடிக்கிறது, கண்ணெரிச்சலை குறித்து பார்வை மேம்படுத்துகிறது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த முயல் ரத்த எண்ணெய்க்கு. சரி ஓகே, வாங்க வச்சுருவோம். சூப்பர், போலாமா மக்கள்ஸ்? அவ்வளோதானுங்க, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே முயல் பண்ணை பார்த்தாச்சு. நாங்கள் கூட நம்ம பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய உள்ள முயல்லாம் இருக்குது. ஆனால் பெருசாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல. செம்பிளியாடு தான் இது வந்து ஆராய்ச்சி மையம். செம்பிளியாடு ஆராய்ச்சி மையமா? செம்பிளியாடு எப்படி வளர்த்துறதுன்னு கிளாஸ்லாம் எடுப்பாங்களாமா இங்கே. இது ஃபுல்லாக செம்பிளியாடு வளர்த்துவாங்க. இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்க மாட்டிருக்கு. இல்லை குறைவெல்லாம் இல்லை, உள்ளே இருக்கோம். சரி வாங்க மக்கள்ஸ், இப்போ செம்பிளியாடு போய் பார்ப்போம். வாங்க, எடிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா என்னமோ? செம்பிளியாடு தான் உள்ளே படுத்துருக்குதுங்க. சரி ரைட்டு மாப்பிள்ளை, இதை பார்க்கறதுக்கு அடுத்த கூட்டம். இது ரிசர்ச் சென்டர். அந்த இது மெயினாக அந்த இதுதான் என்ன, கீழே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. ஓ, அந்த நல்ல புல் தர மாதிரி இருக்குது, நல்லா சுற்றி பார்க்குறது. ஆக்சுவலாக சீசன் டைமில் தான் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் இந்த டூயட்லாம் ஆடுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி அந்த இடம் தானே கீழே. ஓ பாய், வாங்க பாய். ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள் அப்படியே அந்த செம்பிளியாட்டி பெருசாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் இல்லை மக்கள்ஸ், ஆடுக்கு முயல் தாங்க இருக்குது. சரிங்களா, எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இந்த இடம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸிமம் வந்து மக்கள் அதை பார்க்கறதுக்காக வரல, சும்மா அதை வந்து பார்த்துட்டு நம்மள மாதிரி பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கேயும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து காட்டி தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து நல்லா ஆடு மாதிரி நல்லா இந்த படத்தில் ஆடுவாங்க புத்தர
அந்த மாதிரி இருந்தால் நான் படுத்து ஒரு ஊரெல்லாம் பெறலாம் ஆசை இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஆனால் இது வந்து எப்படின்னா சீசன் டைம், சீசன் மீன்ஸ் நல்லா மழை பெய்ய ரெய்னி சீசனில் வந்து அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ கோடை காலத்தில் வந்து இந்த வெயில தண்ணிக்கிறது இவங்க வர்றதே. ஓ ஆனால் இப்போ இதுதான் சீசன் சொல்லலாம். இதுதான் சீசன். ஏன்னா அங்கே ஒரு குரூப் மேய்ஞ்சிட்டு வெக்கேஷன் சீசன். அங்கே ஒரு குரூப் மேய்ஞ்சிருக்கா, எடுக்கலாம். அதே மாதிரி இது ஃபுல்லாக நிறைய இடத்துல மேயும். இந்த ஆள் வந்து 3 நாள் 4 நாள் சேர்ந்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துடுவாங்க. தண்ணி பெரிய தெரியுதா? இங்கே தண்ணி இருக்குது, ஆனால் பெருசளவு தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்க காட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நினச்சாதாங்க கவலையாக இருக்குது. ஆனால் நல்லா எப்படின்னு சொல்கிறேன்னா நல்லா புல் தரைங்க, நல்லா மழை பெஞ்சுதுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வெயில் சீசனில் ட்ரை ஆகிருச்சு தெரியுதா? அங்கே கட்டி மக்கள் நிற்கிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? மழை சீசனில் வந்தால் சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாலாம். நல்லா க்ரீனிஷன்லாம் கப்புள் ஷூட்டு எல்லாம், கப்புள் ஷூட்டுக்கெலாம் செம்மையாக இருக்கேன். ரைட்ரா சார். மேடம் குரூப் ஃபோட்டோ 50 வாங்க. நச்சுன்னு ஜம்முன்னு 50 ரூபாய் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோங்க அந்த வாங்க. நம்ம சார் இருக்கிறாருங்க, வாங்க ஃபோட்டோ எடுப்பாரான்னு கேட்கலாம். சார் ஃபோட்டோ அப்படிங்களா? சரிங்க அப்படிங்களா? அப்புறம் ஃபோட்டோ சார் 2 ஃபோன் எடுத்து தரேன் ப்ரோ. இந்த மாதிரி கேமரா இன்னைக்கு எடுத்துனா கூட ஒரு 1000 சம்பாதிக்கலாம்டா. மக்கள் அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க பூண்டெல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க இங்கேயே விளையுது. நம்மளுக்குலாம் வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுவி அலாசி அதுக்கப்புறம் தான் வருமாட்டிருக்குது. ஏன்னா பூண்டு மற்ற பக்கம் சேல்ஸ் ஆகுது, எங்கே வரல வந்து கழுவுனதுக்கு அப்புறம் தான் வருமா? இல்ல நீங்களே டூப்ளிகேட் பூண்டு சாப்பிடுறீங்க. டூப்ளிகேட் பூண்டா? இல்ல எந்த ஏரியா நீங்களா? ஈரோடுங்கண்ணா. ஈரோடு. ஈரோடு பெருந்துக்கு நாங்க ஹோல்சேல் கொடுக்குறோம். ஹோல்சேலுங்களா? ஈரோடுல இது வந்து ஆர்கானிக் ஒரிஜினல் பூண்டு. ஆர்கானிக்கா? ஓ சரி சரி சரி. இங்க பாருங்க மக்கள், அந்த பூண்டினோட இதுக்குள்ள வெங்காயம் மாட்டவே தான் இருக்க மாட்டிருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். இது வெங்காயம் இது மாதிரி வெங்காய செடி மாதிரி தான் இருக்குமாண்ணா? எவ்வளோண்ணா கிலோ விலை கொடுக்குறீங்க? 200 ரூபாய் இருந்து 500 வரை. இது வந்து நாட்டு பூண்டுங்களா? நீங்க நாட்டு பூண்டு சொல்லுங்க, மலை பூண்டு சொல்லுங்க. மலை பூண்டு. நீங்க போட்டு 10 பீஸ் சமையல் பண்ணா எங்களுக்கு சமையலுக்கு 5 பீஸ் மட்டும் போடுங்க. ஓ 10 பீஸுக்கு வந்து 5 பீஸ் போட்டால் போதும். இது 364 மருத்துவ குணம் இருக்கு. கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால், மூட்டு வலி, சுகர், பிரஷர் எந்த நோயுமே உள்ள வராது. 364 மருத்துவ குணம் இருக்கு. அந்த காட்டம் இதுல அதிகமா இருக்கு. காட்டு அதிகமாக இருக்கும். ஓ சரி சரி சரி. ஊற வச்சு டெய்லி ஒரு பல் சாப்பிடுங்க. தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதானா? ரொம்ப நல்லது. அதுவும் நீங்க மட்டன் சிக்கன் ரசம் சாப்பிட டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஐஸ் உங்க ஏரியா பூண்டை வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்க சைனா பூண்டு சாப்பிடுறீங்க. சைனா பூண்டை நாங்கள் சாப்பிட்றதெல்லாம்? இல்ல ராஜஸ்தான் வெளிமாநில பூண்டு. ஓ வெளிமாநில பூண்டு. ஓ சரி சரி சரி. இப்போ வெளிமாநில பூண்டை தான் நீங்க சைனா பூண்டுன்னு சொல்றீங்களா? ஓ நம்ம சாப்பிடலாம் வந்து வெளிமாநில பூண்டு. இந்த ஒரிஜினல் வந்து இது வந்து கொடைக்கானல். இந்த பூண்டு நாங்கள் ஜியோடெக் வாங்கியிருக்கோம். உலக நாட்டிலேயே மெடிசின் நம்பர் 1 குவாலிட்டி எங்கள் வில்லேஜ் பூண்டு. இதில் எங்கள் தோட்டங்க அதெல்லாம். ஓ அதெல்லாம் உங்கள் தோட்டமாண்ணா? ஓ சரி சரி சரி. நாங்களும் விவசாயி நாங்கள்லாம். எங்கள் பூண்டு விவசாயி நீங்கள் அப்படியே கொண்டு கடை மாதிரி போட்டு சேல் பண்ணுறீங்க? ஆமாங்க ஆமாங்க. பண்ணிட்டு தமிழ் உங்கள் ஈரோட்டில் நான் குறைஞ்சி ஒரு 5000 நாங்கள் கொரியர் கொடுக்குறோமே. ஓ 5 கிலோ. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கள் சார். 97 51 77 24 71. இது எப்படி ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா? உங்கள் 5 பேக்கேஜ் நாங்கள் வீட்டுக்கு நாங்களே கொரியர் கொடுத்துருவோம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓ பேக்கேஜ்னா பக்கத்தில் 4 வீடு சேர்ந்து கூட வாருங்க மக்கள், அதாவது பேக்கேஜாக வாங்கினா கூட வாங்கிக்கலாமா? இதுதான் வந்து ஒரிஜினல் பூண்டாமாங்க. இந்த பூண்டுடைய மருத்துவ குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நாட்டு பூண்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இதில் தான் வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாமாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களா, மண்ணோட கலந்து பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கேண்ணா? ஓ சரி 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 சூப்பரு. மண்ணு கரை போகாமல் இருக்குது. மண்ணு கரை போகாமல் இருக்கு பாரு. சரி 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 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஏங்க அடுத்து பாருங்க, இந்த பெரிய சைஸ் பூண்டு இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வந்து 500 ரூபாய்ங்களாமா. அதாவது எல்லா பூண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரகம் தான், அதில் வந்து சைஸ் வாரியாக பிரித்து வச்சு வைக்கிறீங்க. 200 ஸ்டார்டிங். ஓ 200 ஸ்டார்டிங். 200 இருக்குங்களாண்ணா? லாஸ்ட் 200 ரூபாய். ஓ அங்கே இருக்கு 200. இது 250. இது 250. ஓகே. இது 400. கொஞ்சம் பெருசாக இருக்கிற 400. இது எல்லாமே 500. சரி சரி சரி. தேன் எவ்வளோ? தேன் 900 லிட்டர். 900 ரூபா ஒரிஜினல் தேன். லாங் லைஃப் டைம் இருக்கு. எங்க வில்லேஜ்ல காட்டுல ஆதிவாசி இருக்காங்க. கொண்டு காட்டு தேன். இந்த வெயிட் குறைக்கணும்னா வெந்நீர்ல சாப்பிடுங்க, வெயிட் கூட்டனா பால்ல சாப்பிடுங்க. குழந்தைங்க இருந்தா இருமல் சளி கொடுங்க. அது போக இந்த பூண்ட ஒரு 10-20 பீஸ் அட்வான்ஸா தேன்ல உரிச்சு உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டு டெய்லியும் காலை ஒரு பல் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால், மூட்டு வலி, சுகர், பிரஷர் எந்த நோயும் வராது. ஓகேங்கண்ணா சூப்பர்ண்ணா.
நைஸ். இதில் போட்டிங்களா? யூடியூப் சேனலில் போட்டு விடலாம். போட்டு ஆ சந்தோஷம். சரிண்ணா. மாப்பிள்ள தான் மாப்பிள்ள நாங்கள் அடுத்து பாருங்கள் டேஸ்ட் பார்க்க சொல்லி கொடுக்குறாரு. லைட்டாக கடிங்க இதனுடைய காட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளே கடிச்சனே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் சாப்பிடுங்க. நான் K7 போட்டு 7 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி நம்ம வண்டி போட்டுருக்கோம். இந்த விஸ்பி கேப்ஸ் நல்லா இருக்குண்ணா. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. விஸ்பி கேப்ஸ் கொடைக்கானல் அப்படியே சாப்பிட போலையே. அது தேன் சாப்பிடும். நீங்கள் சாப்பிட ஒரு 10 பீஸ் போட்டால் 7 நம்ம 5 பீஸ் போடுங்க. 5 பீஸ் போட போதும். காட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, வாசம் அதிகமாக இருக்கு. இது பேர் கூட முழுசா ஒரு ஆள் டக்குன்னு சாப்பிட முடியாது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் காட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கேன். ரொம்பவே இது முழுசால ஒரு ஆள் சாப்பிட முடியாது. எரிஞ்சு போய் வாயில பூண்டுவா. இனி பூண்டு வாசமா ஒரு வாயில் இருந்து.